நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நம்ம பணிபுரியும் இடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்திய ஒரு கருத்தரங்கம் 6 மாவட்டத்தில் நடைபெறுகிறது. பெண்களிடையே, பொதுமக்களிடையே, அந்த நிறுவனத்தாரிடையே, அதுபோல தொழிற்சங்கங்களிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு திட்டம் கோயம்புத்தூர், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய 6 மாவட்டங்கள்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பெண்கள் பிரிவின் சார்பில் நடத்தப்படுகிறது. அது இன்னைக்கு திண்டுக்கல்ல அந்த ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தப்பட்டது. இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். என்ன ஒரு புகார் கொடுக்கறதுனால நம்ம உதவி எண்களை பத்தி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். உடனே உதவி எண்கள்ல புகார் வர்றதுக்கு நம்முடைய காவல்துறை மூலம் விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக புதிய ஒரு திட்டம் ஒன்று, அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டம் ஒன்று முதலமைச்சர் அறிமுகப்படுத்த உள்ளார்கள். தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகளை அரசு கல்லூரி வரைக்கும் அவங்களை படிக்க வச்சு அவர்களுக்கு மாதாந்திரம் 2000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார்கள். அது எல்லா இடங்களும் இப்போ கிட்டத்தட்ட 2,82,000 பேருக்கு ஒன்று அந்த கணக்கெடுப்பு எடுத்து இப்போ ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் விசாரணை செஞ்சு அதை உறுதி செய்து வருகிறோம். நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 11,000 குழந்தைகளுக்கு அதோடைய அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருந்தா இதற்கு விண்ணப்பிக்கலாம். எத்தனை குழந்தைகள் வந்தாலும் அதற்கு கொடுக்க அரசு தயாராக இருக்கிறது. வேற எதுவும் பேசுறீங்களா? 11,000 வந்திருக்காங்க. யார் வந்தாலும் கூப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய ஒரு செயலி ஒன்று தொடங்க போறோம். இப்போ அது சிறு குழந்தைகள், அங்கன்வாடிக்கு வர எல்லா குழந்தைகளை பற்றிய தரவுகளையும் என்ட்ரி போடுறாங்க அங்கன்வாடி பணியாளர். இன்னும் அதுல உறுதியானதா அப்படின்ற மாதிரி கிராஸ் செக் பண்ணி செய்து பண்றத மேற்பார்வை பொறிவியாளர் எல்லாத்துக்கும் ஒரு ஆப் புதுசா ஒன்று கொடுக்குறோம். அந்த அவங்களுடைய அந்த மாசம் அந்த கணக்கெடுப்பு சரிதானா, எடை கரெக்டா, உயரம் கரெக்டான்னு கிராஸ் செக் பண்றது மாதிரி ஃபுல்லா அந்த பிள்ளைகளை கண்காணிப்பு செய்யக்கூடிய ஒரு செயலி. அவருடைய ஆரோக்கியம், உடல் எடை மற்றும் உயரம், அது மாதிரி. சமீபத்தில் இந்த 4 ஆண்டு காலத்துல எவ்வளவு குழந்தைகளை மீட்பெற்றிருக்கோம். கொத்தடிமைகள் பில்லு, செங்கல் பாலவாசல், எவ்வளவு பேரை நம்ம கவர்மெண்ட் அது ஆக்சுவலா கொத்தடிமை இருக்கிற அந்த இதெல்லாம் தொழிலாளர் நலத்துறை அவங்க தான் பாக்குறாங்க. மீட்டெடுத்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பது, அவர்களை படிக்க வைப்பது, குடும்பத்தோடு சேர்க்க, அதுதான் எங்களுடைய துறை செய்யுது. அதனால அதனுடைய விவரம் என் கையில இல்லை. ஆனா குழந்தை தொழிலாளர்களா இருக்கட்டும், குழந்தைகளுடைய உரிமையா இருக்கட்டும், குழந்தைகளுடைய கல்வி எல்லாமே ஒட்டுமொத்தமா முதலமைச்சர் கவனம் செலுத்தி வருகிறார்ன்றத சொல்றேன். எவ்வளவு பேருன்றது எங்க டிபார்ட்மெண்ட்ல இல்லைங்க. அதை பத்தி தரவு எங்கிட்ட. குழந்தை தொழிலாளர்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. யாரா இருந்தாலும் எந்த நிறுவனமும் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. சட்டத்தை அரசு முறையாக பின்பற்றி வருகிறது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தொழிலாளர் நலத்துறை வாரியம் அதை கண்காணிக்கிறாங்க. இல்லை, எவ்ரி மந்த் கண்காணிச்சு புகார் வந்துச்சுன்னா நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை. அங்கன்வாடி பணியாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்குது. அதுக்கு எதிரான நடவடிக்கை போராட்டங்களும் மாவட்டங்களில் அது குறித்து அரசு பரிசீலனை செய்யணும். கண்டிப்பா நாங்க அவங்களுடைய கோரிக்கை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லல. அரசுடைய பரிசீலனை தான் இருக்கு. அது சொல்ல முடியாதுங்க. நான் மட்டுமே எப்படி சொல்ல முடியும்ல. காலம் ரொம்ப கடினம். ரைட்டுங்க, நன்றி. அதான் உங்களுக்கு தெரியுமே, அதாவது கேள்வியாக கேட்கிறேன். சமீபத்தில் சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசு 5,253 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஒதுக்கினது. மற்ற மொழிகளுக்கு ஒதுக்கப்படலை. இதை பற்றி உங்களுடைய கருத்து? 5 மொழிகளுக்கு அது 17 விழுக்காடு கம்மியா இருக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. யார் அவங்க ஒதுக்கினது சரியில்லை. அந்த மொழி வழக்கில் இல்லை. சமஸ்கிருதம்னா யாருக்குமே தெரியாது. இலக்கணமும் இல்லை, இலக்கியமும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு மொழியை அழிந்து போய் கொண்டிருக்கிற மொழிக்கு நிதி எதுக்கு ஒதுக்காங்கன்னா அவங்கள கேளுங்க, எங்களை கேட்காது.
ஒதுக்கணும். முருகபுத்தர் மாநாடுல இந்த பெரியார் குறித்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது தவறு, அது தவறு. அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் அதுல பங்கேற்றிருக்காங்க. அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அது இடம்பெற்றிருக்க கூடாதுன்னு. அவங்களே திராவிட இயக்கங்கள் ஆளக்கூடிய மாநிலம் தமிழகம். அதுவும் இன்னும் திராவிட மாடல் ஆட்சி. இப்பொழுது நாயகன் எங்களுடைய முதலமைச்சர் தளபதி இருக்கின்ற வேலையில் அதுக்கு வேலையே இல்லை. அவங்க ஏதோ அவங்க அந்த மாதிரி விமர்சனங்கள் செய்தது முற்றிலும் தவறானது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு சரியான பாடம் வருகிற காலத்தில் கற்பிப்பார்கள். அதே மாரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இந்துவா இருந்தா உத்தராசமும் திருநூறும் அணிந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் போட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவர்களுடைய விருப்பம்ன்றதுதான் நம்ம கருத்து. யாரு எந்த அவருக்கு நான் பதில் சொல்லணும்னா நான் இந்து தான், நான் ஒரு இந்து தான். இந்துன்னு நான் சொல்ல தமிழன்னு சொல்லணும். நான் சிலுவை போட்டிருக்கேன், அது நான் விரும்பி போட்டிருக்கேன். அதுக்கு அவர் யார் சொல்றது? ஏங்க பிரச்சனைனா நம்ம கடவுளை நோக்கி போவோங்க, முருகன் கோயில் போவோம். அவங்க முருகனை நான் காப்பாத்த போறேன்னு சொல்றாங்க. இதோட சிரிப்பு என்ன இருக்குதுங்க? நமக்கு பிரச்சனைனா கோயிலுக்கு போய் கும்பிடணும், முருகன்கிட்ட கேட்கணும். முருகனை காப்பாத்துறதுக்கு நம்ம இல்லம்மா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முருகனை வச்சு அரசியல் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. முருகன் எங்கிட்ட இருக்காரு, எப்படி நீங்க அரசியல் பண்ண முடியும்?